கால கவிதை அவளோ அத்தியாயம் 17. தவிப்போடு வெளியே வந்த தேஜஸ்வினியின் விழிகளோ அவர்களை கண்டதும் மேலும் தவிப்பு நிறைந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. ஹே! கலக்கத்தோடு அழைத்தவள் அவர்களின் முன் வந்து நின்று, என்னாச்சு? எப்படி அடிபட்டது? எங்க போனீங்க ரெண்டு பேரும்? என்ன இதெல்லாம்? விட்டால் அழுது விடுவது போலே கத்தினாள். அவளின் வார்த்தைகளும் விழிகளும் ரிஷாந்தை விட பைரவனின் மீதுதான் அதிகம் இருந்தது. ரிஷாந்தின் நெற்றியில் கட்டு, கைகளில் சிறு சிறு சிராய்ப்பு. ஆனால் பைரவனுக்கோ இடது கரம் முஷ்டியிலிருந்து கட்டிட்டு கழுத்தோடு சேர்த்து கட்டியிருக்க, அதே போல் இடது காலிலும் கட்டு. தேஜஸ்வினியின் கத்தல் கேட்டு வீட்டில் இருந்தவர்களும் வர மகாதேவனும் அப்போதுதான் அறையிலிருந்து வெளியே வந்தார். கேக்குறேன்ல, சொல்லுங்க, ரொம்ப அடிபட்டிருக்கா? பார்வையோ அசராது பைரவனின் மீதே பாய அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. தேஜு, நீ பதற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. பைக்ல போகும்போது ஒரு லாரிக்காரன் குறுக்க வந்துட்டான். திடீர்னு சரண் பிரேக் போட்டு விலகினதும் ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டோம். எனக்கு கூட அவ்வளவு அடி இல்ல. ஓட்டிட்டு வந்த இவனுக்கு தான் கொஞ்சம் பலமா பட்டுட்டு என்று பைரவனை பார்த்து ரிஷாந்த் கூற, ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லையா? பைக்ல போகும்போது மெல்ல பார்த்து போகணும்னு தெரியாதா? அப்படி என்ன வேலைன்னு காலையில இப்படி அவசரமா போயிருக்கீங்க? அப்படி முக்கியமா வேலையாவே இருந்தாலும் மெல்ல போயிருக்கலாம்ல. இப்போ சின்ன அடினா பரவாயில்ல, இதோ பெருசா எதுக்கு இப்படி? திட்டிக் கொண்டு கூறியவளின் விழிகளுமே கலங்கி சிகப்பாய் மாறியது. டேய் பைரவா, என்னடா இதெல்லாம்? காலையில எப்படி வந்து நிக்கிற? இப்ப நான் எப்படி ஆபீஸ் போறது? உன்னை நம்பி 1008 வேலை இருக்கு. இன்னும் 2 நாள்ல திருச்சிக்கு வர போகணும். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு, அதை பாக்கணும்ல. வடிவுக்கரசி கத்த, அதானே, ஏண்டா பார்த்து போக மாட்டியா? இப்படி அடிபட்டுட்டு வந்து கிடைக்கியே, நாளைக்கு அரிசி மூட்டையும் தேங்காய்க்கும் கேரளாக்கு லோடு ஏத்தணுமே, என்ன பண்ணுவ? வட்டி பணத்தை போய் எப்படி கேட்ப என்று தன் பங்குக்கு மகாதேவனும் கத்தினார். பைரவனோ பதில் கூற முடியாது தலை குனிந்து நிற்க, நிறுத்துங்க ரெண்டு பேரும், அடிபட்டு வந்திருக்காங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியல? வேலை போச்சுங்கிறது தான் முக்கியமா இருக்கோ? ஏன் இந்த வேலையை வேற யாரும் பண்ண மாட்டாங்களோ? அவங்களுக்கும் மனசுங்க தான். திரும்பி தன் சித்தப்பா சித்தியை கண்டு கத்தியவள், ராமசாமி அங்கிள், நீங்க இவங்களை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சு கவனிச்சுக்கோங்க. இவர் சரியாய் வர்ற வரைக்கும் நீங்க இவரை மட்டும்தான் கவனிக்கணும். வேற எந்த வேலையும் இந்த வீட்டுல நீங்க பார்க்க வேண்டாம். அது மாதிரிதான் நீங்களும் என்று பராமரிக்கும் வேலைக்காரனிடம் பைரவனிடமும் கூறினாள். அவரோ மகாதேவன் வடிவுக்கரசியை காண, நான் சொல்றேன்ல அழுத்தமாக கூறவே, சரிங்க பாப்பா என்றவர் பைரவனை கைத்தாங்களாக அழைத்து சென்றார். நடக்கவே கஷ்டப்பட்டு செல்பவனை கண்டவளின் உள்ளமோ கலங்கியது. நீ வா ரிஷாந்த் என்றவள் அவளின் கரம் பற்றி அழைத்துக் கொண்டு வீட்டின் உள்ளே செல்ல, தங்களை மீறி நடக்க தொடங்கிவிட்டால் அதைவிட ஏதோ ஒரு புது மாற்றம் அவளிடம் நினைத்து கொண்டு நின்றனர் இருவரும். ரிஷாந்த் தங்கியிருந்த அறைக்கு அழைத்து கொண்டு உள்ளே வந்தவளோ, அப்படி அவங்க கூட உனக்கு என்ன வேலை? கோபமாய் கேட்க, உன்னோட வாட்ஸ்அப்ல கொஞ்சம் போட்டோஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாரு. அத கலெக்ட் பண்ணத்தான் 2 பேரும் போயிட்டு வந்தோம். அப்படி என்ன போட்டோ? உன் கனவுல வர அந்த கிளர்க்க கொலை பண்ண கொலையாளிங்க என்றதும் அதிர்வாய் கண்டால், அப்படி என்றால் இப்போது தனக்கு உதவி செய்ய போய்தான் அடிபட்டு வந்தானா பைரவன்? எண்ணியவளோ நெற்றியில் கை வைத்துக் கொண்டு அப்படியே அமர்ந்தாள். மாலை நேரம் போல் வாசலுக்கு வந்து நின்ற தேஜஸ்வினியின் விழிகளோ பக்கவாட்டில் இருந்த ஓட்டு வீட்டையே கண்டது. அடிப்பட்டவனால் எங்கும் செல்ல முடியாது. இந்த நொடி வீட்டில்தான் இருப்பான். செல்ல வேண்டும், ஆனால் எப்படி செல்வது? யோசனையோடு நின்றாள். தன் வீடுதான், செல்வதற்கு என்ன? தன்னை யார் கேள்வி கேட்க முடியும்? முடிவினை உறுதி கொண்டவள் பைரவன் தங்கி இருந்த வீட்டுக்கு சென்றார். ஒரு கதவு மட்டும் லேசாக திறந்திருக்க அதனை சத்தம் வராது மெல்ல தள்ளி கொண்டு உள்ளே சென்றால், அவன் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் சரியான அளவு கொண்ட கயிற்று கட்டிலில் படுத்து நித்திரை கொண்டிருந்தான். பைரவன் தூங்கவே சிறு வயதில் வந்தது. அதன் பின் முதல் முறை அந்த வீட்டுக்குள் அப்போதுதான் வந்தாள். 4 சுவர் கொண்ட ஒரே ஒரு அறை, குடிப்பதற்கு தண்ணீர் குடம், கயிற்று கட்டப்பட்ட கொடியில் அவனின் உடைகள் சில, வெளிச்சம் பெறுவதற்கு ஒற்றை ஜன்னல், டேபிள் ஃபேன் அவனுக்கு மட்டும் காற்று கொடுத்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் மொத்தமே. இதை வைத்து ஒரு நாள் வாழ முடியுமா? ஆனால் வாழ்கிறானே.
ஏக்கத்தோடு கண்டவளின் மனமோ பைரவனை எண்ணி வேதனை அடைந்தது. இந்த நொடி இவன் தந்தை இருந்திருந்தால் ஒற்றை மகனை எப்படியெல்லாம் கொண்டாடி வளர்த்து படிக்க வைத்திருப்பார். ஆனால் இன்றோ அனைத்தையும் இழந்து நிற்கதியாய் அனைவரும் தன்னோடு இருந்து தான் பட்ட வேதனையை விட இவன் பல மடங்கு வேதனை கொண்டிருப்பானே. இவனை பொறுத்தவரை இவன் தவறு செய்யவில்லை. ஏன் அந்த நொடி தானாக இருந்திருந்தால் கூட உணவு உடை இருப்பிடம் கொடுத்தவர்களுக்கு தானே முன்னுரிமை கொடுத்திருப்போம். அவனும் இதைத்தானே செய்திருக்கிறான். கெட்டவர்கள் என்று தெரிந்த பின்னும் அவர்களை திருத்த முயற்சிக்காத இருக்கிறானே. அவர்களோடு இருக்கும் ஒற்றை நிகழ்வை ஏற்க முடியாத ஒன்று. அவனை கண்டவாறே நினைத்து கொண்டிருக்க அவனோ ஒரு புறமாய் படிக்கிறேன் என்ற பெயரில் திரும்ப வழியிலோ முகம் சூணுகிறான். அச்சோ பார்த்து என கூற வந்தவள் பட்டண வாயை மூடிக்கொண்டால் சத்தம் கேட்டுவிடக் கூடாது என்று. அவனோ ஒரு கழித்து படுத்துவிட அறைகள் இருந்த கவரினை கண்டால் அதில் இரவு மாத்திரையை எடுத்து தனியாக தண்ணீரோடு வைத்துவிட்டு அவனுக்கு போர்வையும் மூடிவிட்டு சென்றாள். இரவு நேரம் போல் கண்விழித்த பைரவன் மெதுவாக எழுந்து அமர தொண்டையோ வறண்டு போயிருக்கவே திரும்பி தண்ணீரை கண்டான். அதனோடு சேர்த்து மாத்திரையும் ஒரு பிளேட்டில் உணவும் அருகில் சிறு காகிதமும் இருக்க அதனை எடுத்தான். மறக்காம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க என்று எழுதியிருக்கவே நிச்சயம் இது அவளின் ஏற்பாடென உணர்ந்தான். அவள் வந்த நாட்களில் இருந்து இந்த நொடி வரை தன் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. நொடி பொழுதும் அவளின் சிந்தனைதான். அவளை இல்லை என்றாலும் காணாது தவிக்கும் விழிகள், இருக்கும் நேரத்தில் காண இயங்கும் விழிகள். தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு என்ன நடந்தாலும் பொருட்டாக மதிக்காது தன் மனம் அவளை மட்டும் தாங்குகிறதே. அவளின் துயரம் தன் துயரமாக போக்க முடியாது தன் கல் நெஞ்சம். அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எதுவும் நேரக்கூடாது அவளுக்கு. இங்கிருந்து பத்திரமாக சென்றுவிட மனமோ தவியாய் தவிக்க அவள் சென்றால் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட தனக்கு ஏன் இப்படி? இது நாள் வரை எத்தனையோ நபர்களை கஷ்டப்படுத்தி வட்டி பணம் வாங்கி தரவில்லை என்றால் மானத்தையே பறித்து நிலைகளை வைத்து இப்படியெல்லாம் செய்த என்னால் என் கண் முன்னே தேஜஸ்வினிக்கு ஏதாவது என்றால் தாங்க முடியவில்லையே. எத்தனையோ மங்கைகள் அருகிலோ பக்கத்திலோ எதிரிலோ கண்டாலும் தான் உணர்ந்த முதல் மங்கையின் தொடுகை வாசம் அவள் மட்டுமே. மயங்கிய நிலையில் கையில் தாங்கிய நொடி தந்தை இறந்த போது கூட அழுதனே ஞாபகம். தவித்து துடிப்பிற்கு இயங்கவில்லை. ஆனால் அவள் மூச்சற்று இருந்த நிலையில் தன் மூச்சே தன்னிடம் இல்லை என்பது போல் அல்லவா இருந்தது என் மனம். என்ன உணர்வு இதெல்லாம்? தன்னை ஏதாவது யாரோ கூறினால் தனக்கு வலிக்கும் முன் அவளுக்கு வலிக்கிறதே ஏன்? தன் வாழ்நாள் முழுவதும் இது தனக்கு நிரந்தரமாக கிடைத்தால் எப்படி இருக்கும்? தனக்கென ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்காக நான், அனைவரும் வாழ்வது போல் ஒரு சிறிய குடும்பம். கற்பனையே இருந்தாலும் எட்டாய் கனியாகவே இருந்தது. அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் மறைமுகமாக வேலைக்காரியிடம் அல்லது அவன் அறியா நேரம் அவனுக்கான தேவையை பூர்த்தி செய்தாள். நேராக பார்த்தாலும் பார்க்காதது போல் தேஜஸ்வினி விலகிவிட மற்றவர்களை நடத்துவது போல்தான் தன்னையும் தன் மனம்தான் என்னென்னவோ நினைக்கிறது. இயல்பாக அவளுக்கு இறக்க குணம் உண்டே, அதுவே இது என நினைத்து நிலையில்லாத தடுமாறினான். முழு நாளும் பைரவன் வீட்டிலே இருக்க நொடி பொழுதும் அவனின் எண்ணம் அவளாக மட்டுமே இருந்தது. அவளின் இந்த திருமணம் நடக்க கூடாது, அவளுக்கு உண்மை தான் தெரிவித்தே விட்டது. பின் இந்த ஊரை விட்டு செல்லவில்லை என்றாலும் திருமணத்தையாவது நிறுத்தலாம், ஏன் அதை செய்யாமல் இருக்கிறாள்? நாட்கள் தான் கடந்தது, ஒரு முடிவும் இல்லை. 4-5 நாட்கள் ஆனதால் மருத்துவரிடம் காயத்தை காட்டி கட்டு மாற்ற வேண்டுமே, இவன் ஏன் அதை செய்யாமல் இருக்கிறான்? நினைத்தவளோ ரிஷாந்தின் உதவியை நாடினாள். ரிஷாந்த், ஹாஸ்பிட்டல் போகலாம் வா, எப்படி இருக்குன்னு கேட்கலாம் உனக்கு. வேண்டாம் தேஜு, நான் நல்லா தான் இருக்கேன், வா ரிஷாந்த். அழைத்து கொண்டு வெளியே வந்தவள் காரில் ஏற போகும் முன், ராமசாமி அண்ணா அவங்களையும் வர சொல்லுங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் தான் போறோம் என்று அவனை பார்த்து கொள்ளும் வேலைக்காரனிடம் கூறினாள். சரிங்க பாப்போ, இதோ போய் சொல்றேன் என்றவர், நீ கார்ல ஏறு ரிஷாந்த் என்ற தேஜஸ்வினி அவன் ஏறியதும் தானும் ஏறிக்கொண்டு பைரவனின் வருகைக்காக காத்திருந்தாள். தேஜு, எங்களுக்கு அடிபட்டு இருக்கிறத மறந்துட்டு உன்னோட கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்க ஒண்ணுல, எனக்கு இதுதான் முக்கியம்.
கூறியவளின் விழிகள் பைரவனின் வருகையை எதிர்பார்க்க அவன் வந்ததும் அங்கிருந்து கிளம்பினர். புது டிரைவர் ஒருவரை வேலைக்கு சேர்த்திருக்கவே அவன் ஓட்டவே அனைவரும் மருத்துவமனைக்கு சென்றனர். பைரவனிடமிருந்து மௌனம் மட்டுமே நீடிக்க ரிஷாந்த் தேஜுவிடம் பேச அவள் ரிஷாந்திடம் பொதுவாக பேசியவாறே வந்தாள். என்னதான் பேசிக்கொண்டு வந்தாலும் இருவரின் எண்ணமும் பார்வையும் ஒருவர் மீது மட்டும்தான். 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு மருத்துவமனை வர மூவரும் இறங்கி உள்ளே நுழைந்தனர். ரிஷாந்திற்கு நெற்றியில் மட்டும் சிறு கட்டு என்பதால் அதனை முதலில் பிரித்து மருந்திட்டு முடித்தனர். அதே நேரம் அவனுக்கு ஒரு அழைப்பு வரவே தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். இப்போது பைரவனுக்கு கால் கட்டினை பிரித்து மருந்திட அருகிலே நின்றாள் தேஜஸ்வினி. அவள் தன்னருகில் இருப்பது உள்ளுக்குள் இதமாய் பல மடங்கு சக்தியை கொடுப்பது போல் தோன்றியது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க தம்பி. சரிங்க டாக்டர். டாக்டர், இவங்களுக்கு லெக் அண்ட் ஹேண்ட்ல ப்ராப்ளம் இல்லையே, எப்படி இருக்காங்க? பெட்டரா இருக்காங்களா? ஸ்கேன் வேணா எடுத்து பாருங்களேன், எதுவும் உள்ள பிரச்சனை இருக்க கூடாது. நலம் விசாரித்து கெஞ்சுதலாய் மருத்துவரிடம் கேட்க, அதெல்லாம் வேண்டாம் வேகமாய் கூறினான் பைரவன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு வேணா உங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சாரி, எங்க எல்லாருக்கும் அக்கறை இருக்குல்ல என்று கூற வந்ததை மறைத்து திணறி கூற, சரி நான் ஸ்கேன் எழுதி தரேன், நீங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர் என்றதும் கட்டினை பிரித்து மாற்றி கட்டு போட்டு ஸ்கேன் பார்ப்பதற்கு எழுதி கொடுத்தனர். நேரா போய் ரைட்ல ஸ்கேன் ரூம் இருக்கு. தேங்க்யூ டாக்டர் கூறியவள் என எழுந்து நின்ற பைரவனுக்கு உதவிகள் நீட்ட அந்த நொடி யாரும் இல்லாமல் போனது. எப்போதும் வீட்டில் அவனை பார்த்து கொள்பவர் இருப்பார். இங்கே உள்ளே நுழையும் போது ரிஷாந்த் இருந்தான். ஆனால் இப்போதோ தடுமாறி நடக்க 2 அடி எடுத்து வைத்தான். ஐயோ பாத்துங்க என்றவள் வேகமாய் வந்து அவன் கரத்தினை பற்ற அவளின் கனிவு உள்ளம் குளிர வைத்தது. இல்ல வேண்டாம். அவளின் கரங்களை விலக்கிக் கொள்ள முயன்றான். நான் உதவி பண்றதுக்கு நீங்க திருப்ப பண்ணணும்ல இல்ல, உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சரியா? வாங்க என்றவள் அவனை கைத்தாங்களாக பற்றி கொண்டு அறைக்கு சென்றாள். அதன் பின் ஸ்கேன் எடுக்க ரிப்போர்ட் வர அதனை பரிசோதித்த மருத்துவர் ஒன்றுமில்லை, சிறிய அடிதான் என்று கூறவே நிம்மதியாக உணர்ந்தாள். அவளின் அந்த நிம்மதி மூச்சு அவனை வந்து தாக்கியது. மறுபடியும் அவனை அழைத்து கொண்டு வெளியே நடந்து வர, ரொம்ப நன்றி என்க. சரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியல. யார் சொன்னா? உதவி பண்ண போய் தானே இந்த அடியும் காயமும். ரிஷாந்த் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். இது தெரியாம நடந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால நடந்ததுதான். உங்க கல்யாணத்துக்கு கூற ஆரம்பிக்கும் முன்னே நிச்சயமா நடக்கும். நான் இங்கிருந்து போக மாட்டேன் தடுத்து உரைத்தாள். வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்லை என பிடிவாதமாக இருப்பவளை என்ன செய்யத்தான் முடியும்? நான் நாளைக்கு நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு போய் பார்க்கலான்னு இருக்கேன். தனியா போக வேண்டாம், உங்க ஃப்ரெண்டு ரிஷாந்த கூட்டிட்டு போங்க. அப்போ உன்னால வர முடியாது. மனமோ அவன் கூறிய வார்த்தையை வைத்து அப்படி நினைத்தது. சரி, ரிஷாந்த் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அவன் என்னோட காதலன். என்ன அவன் பல வருஷமா உயிருக்கு உயிரை நேசிக்கிறான். இங்க வந்தது கூட என் கல்யாணத்தை நிறுத்தி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அவன் நினைச்சது எதுவும் நடக்கல என அவனை பற்றி பேசிக்கொண்டே நடந்தவாறு வர அதனை கேட்ட பைரவனின் விழிகளோ அதிர்ச்சியில் விரிந்து ஏமாற்றமும் கொண்டது. என்ன நடந்தாலும் ஏன் மனதில் இருக்கும் ரகசியங்களை கூட தன்னிடம் பகிர்ந்து கொள்கிறாள். ஆனால் தானோ அப்படி இல்லையே. தன்னால் அப்படி இருக்க முடியவும் இல்லையே. தன்னை இப்படி நம்பும் அளவுக்கு தான் என்ன அவ்வளவு யோக்கியமா? நினைத்தவரே காருக்கு வந்தான். அவர்களுக்கு முன்னே வந்திருந்த ரிஷாந்த் காரில் அமர்ந்து தன் அலுவலக வேலையை கவனித்துக் கொண்டிருக்க, வந்துட்டீங்களா? வேலை இருந்ததால உள்ளே வர முடியல என்றதும் அங்கிருந்து கிளம்பினர். ரிஷாந்தின் மீது பொறாமை உணர்வு தோன்ற அதனை வெளிக்காட்டாது அமர்ந்திருந்தான். தேஜஸ்வினிக்கு அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் காதலால் என தெரிந்த நொடி ஏனோ ஏற்க முடியவில்லை. அவளும் அவனுக்காக பார்த்து பார்த்துதானே செய்கிறாள். தன் மனம் தான் தவறாக எண்ணியது என நினைத்து இப்போது தவறாக எண்ணிக்கொண்டான் பைரவன். ரிஷாந்த் தான் தன்னை விரும்புகிறாள் என்று கூறினானே தவிர நான் அவனை நேசிக்கவில்லை என்பதை அவள் கூறவும் இல்லை, அவனாக உணரவும் இல்லை. நன்றி.